வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 1995ல வெளியே இருக்கு. இந்த படத்துல மம்முட்டி, ஈரா ராஜகோபால்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பேரு வாயில நுழையில, நான் கீழே கொடுக்குறேன், அது மூலியமா படத்தோட பேரை தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பிளாட்டை சொன்னாலே நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாம நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல அண்ணன் தங்கச்சி தான் இருக்காங்க. அண்ணன் பேரு உன்னி அப்படின்றது, அவருக்கு கல்யாணம் ஆகல. அவரோட தங்கச்சி பேரு இந்து அப்படின்றது. இந்த ரோலை தான் ஈரா ராஜகோபால் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதயம் படத்துலலாம் நடிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாங்க. இவங்க வீட்டுல சீதான்ற ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சொந்தம்னு சொல்லணும்னா மாமா தான் இருக்காரு. அவர் ஒரு அட்வொகேட்டா இருப்பாரு. அவர் பேர் வர்மா அப்படின்றது. இன்னைக்கு இந்துவை பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வரப்போறாங்க. அதுக்காக தான் அண்ணனும் மாமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. காஃபி கொண்டு வா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இந்து இருக்காங்கல்ல, வெக்கப்பட்டுக்கிட்டே காஃபி எல்லாம் கொண்டு வராங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தோன்னே இந்துவை பிடிச்சிருது. இந்துக்கும் பிடிச்சிருக்க போல லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. இந்த விஷயத்த மாமா கவனிச்சிடுறாரு. பரவாயில்ல, இந்துக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் இங்க இருக்க ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, சீதா கிட்ட போய் வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வாமான்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஏறவரைய ஈவினிங் டைம் தான் இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுமே ஒரு கடையில வாங்குறதுக்காக வந்துடுறா. அந்த கடையில இருக்கவர் கையெல்லாம் பிடிச்சி செல்மிஷம் பண்றாரு. இந்த பொண்ணு திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறா. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் புரோக்கர் கூட்டு வந்தாருல, என்ன ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கறாரு. இவங்களுமே இந்துவை வர வச்சு உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இந்து வெக்கப்பட்டுக்கிட்டே போறாங்க. இந்துக்கு பிடிச்சிருக்குன்றது மாமாக்கு தெரியுது. எல்லாம் ஓகே தான், சீக்கிரமா பேசி முடிச்சிடலான்ற மாதிரி புரோக்கர் கிட்ட சொல்றாங்க. நான் வரேன்ற மாதிரி புரோக்கர் கிளம்பிடுறாரு. இப்ப மாமா இந்து கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்னமா பிடிச்சிருக்கலன்னு கேக்குறாரு. பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக போன சீதா இன்னும் வீட்டுக்கு வரலன்றது இப்பதான் உங்களுக்கு தெரியுது. சரி, அவ வீட்டுக்கு போயிருக்காளான்ற மாதிரி செக் பண்றாங்க. அவ வீட்டுக்கும் போலன்றது தெரிய வருது. அப்ப எங்க தான் போனா அப்படின்ற மாதிரி அண்ணன் கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. அண்ணன் பேரு உன்னின்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப உன்னியும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறாரு. எல்லாருமே பாக்கலையேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எங்க தான் போனான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உன்னியும் இந்துவும் சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்தவங்க இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்படியா, எப்பத்துல இருந்து அந்த பொண்ணு மிஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி இவர் டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்காரு. இவங்க கேட்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறாங்க. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த போலீஸ் இருக்காருல, நில்லுங்கன்ற மாதிரி உன்னிய நிக்க சொல்லிட்டாரு. இப்ப கைய மோந்து பாக்குறாரு. என்ன ரத்த நாத்தம் வருதுன்ற மாதிரி கேக்குறாரு. சாம்பார் வாசனை தானே வருது, ரத்த வாடை எங்க வருதுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பொய் சொல்லாத, நீ தானே கொலை பண்ணன்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. உன்னிய சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சார், எங்க வீட்டுல ஒரு பொண்ணு சார், நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன், நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் சுத்தி இருக்க எல்லா பகுதியும் செக் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த இடத்துலயும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வீட்ல இருந்து எட்டிலாம் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மட்டும் தான் இந்த ஸ்பாட்ல இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல டிஎஸ்பியும் எஸ்பியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க எல்லாம் வராங்கன்ற மாதிரி எஸ்ஐ யோசிக்கிறாரு. எஸ்பிக்கு எஸ்ஐய சுத்தமா பிடிக்காது போல. நீ போய் மத்த வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி கோவமா திட்டி அனுப்பி விடுறாரு. குளத்துல எல்லாம் தேடிட்டு இருக்காங்கல்ல, இத பத்தி சில ஆளுங்க கடையில வேலை பார்க்குற ஒரு நபர் கிட்ட சொல்றாங்க. இவர் தான் அந்த பொண்ணோட கையெல்லாம் பிடிச்சிருப்பாரு. இந்த தகவலை கேள்விப்பட்டோன்னே இவரோட முகம் மாறுது. இவர் அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பண்ணாரா என்னன்றது தெரியல. தேடிட்டு இருக்கிறதுல ஒருத்தர் பாடி தட்டுப்படுதுன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட பாடி தான் இவங்களுக்கு கிடைக்குது. அதை கரைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டை சேர்ந்தவங்களாலையும் சீதா இறந்து போனதை நம்ப முடியல. பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. சீதாவை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி ஆளுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. அதுக்கான ரிப்போர்ட்லாம் வந்துருது. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எஸ்பி இந்த கேஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எஸ்ஐ அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எதுக்கே இங்க நின்னுட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த கேஸை நானும் டிஎஸ்பியும் பாத்துக்கிறோம், நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இந்த ஆளை ஒரு நாள் வச்சுக்கிறேன்ற மாதிரி எஸ்ஐயும் வெளியே போறாரு. இது கொஞ்சம் சின்ன கேஸ் தான், அதுக்கே டிஎஸ்பியும் எஸ்பியும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆச்சரியமா இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. முகேஷ்னு ஒருத்தர் ஆளுங்களை சேர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. சீதா அம்மாவும் அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உன்னிதான் இந்த கொலையை பண்ணிருக்கான், உன்னியை காப்பாத்த போலீஸை ட்ரை பண்ணது போல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கலைஞ்சு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் கலைஞ்சு போகாம கத்திக்கிட்டே இருக்காரு. இதனால கோவப்பட்டவங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் அடிச்சு
இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. உன்னியோட அங்கிளை பொறுத்த வரைக்கும் லாயர்னு சொன்ன பாத்தீங்களா, கேஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றத ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடுறாரு. உன்னியை லாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. உன்னி விசாரணைன்னு உன்னை கூப்பிட்டா போகாத, நான் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன எதுக்கு கூப்பிட போறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல போலீஸுங்க வந்துடுறாங்க. உன்னி சின்ன விசாரணை, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் எதுக்கு சார் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சின்ன விசாரணை போயிட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சார் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம், இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்கு, உடனே வாங்க அப்படின்ற மாதிரி வேகமா இவரை இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப எஸ்பியும் சீதாவை என்ன பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நான் என்ன சார் பண்ண, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, ட்ரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் கிட்ட அடிச்சு உண்மையை வாங்குங்கன்ற மாதிரி எஸ்பி சொல்லிட்டாரு. ஆளுங்களாம் சேர்ந்த மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்றது மாமாக்கு தெரிய வந்துருது. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, இந்துவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உள்ள போய் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் உள்ள விடுறாங்க. அப்பதான் ஏற்கனவே அண்ணனை அடிச்சு உட்கார வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஜட்டியோட வேற அண்ணன் இருக்காரு. தங்கச்சி இந்த நிலைமையில பார்க்க கூடாதுன்றதுக்காக அழுதுகிட்டே அவர் திரும்பிடுறாரு. இந்த நிலைமையில அண்ணனை பார்த்து தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மாமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் நானும் லாயர் தான், எந்த அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எஸ்பி என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தான் நாங்க அரெஸ்ட் பண்ணிருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. சீதாவோட அம்மா சொன்ன விஷயத்தை வச்சுதான் இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே இவன் ஒரு வாட்டி சீதா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அன்னைக்கு சீதா தப்புஸ்டா, இந்த வாட்டி தப்பா நடந்து சாவடிச்சிருக்கான். இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாமாவால எதுவுமே பேச முடியல. உன்னி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அட்வொகேட்டா இருப்பாரு, பேரு குருவில்லா அப்படின்றது. இவர் மேக்சிமம் பிபியா தான் இருப்பாரு, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் இவர் பண்ணுவாரு. போலீஸ் தரப்புல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சார்பா இவர் பேசுவாரு. போலீஸ்லயே சரி கொஞ்சம் முன்ன பின்ன இன்ஃபர்மேஷன்லாம் தந்தா இவர் டென்ஷன் ஆயிடுவாரு. சார் நேர்மையா தான் எனக்கு கேஸ் ஹேண்டில் பண்ணி பழக்கம், நீங்க சரியான டீட்டெயிலை கொடுங்க, நான் சரியா விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. போலீஸுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேக்கா சொல்லுங்கன்றாங்க. இவர் கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்ப வாசல்லயே ஷாலினின்னு ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருப்பாங்க. சார் இன்சூரன்ஸ் போடுறதா சொன்னீங்களே, போடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் தொல்லை பண்ணாதீங்க மேடம், வேற ஒரு நாள் வாங்க, நான் அன்னைக்கு இன்சூரன்ஸ் போடுறத பத்தி யோசிக்கிறேன், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இவங்களை அனுப்பி விடுறாரு. சரி சார் அந்த நாள் வந்து பாக்குறேன்ற மாதிரி ஷாலினி இங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு டிரைவர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசி எப்படியாவது இன்சூரன்ஸை போட வைக்கலான்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, பேரு மணி அப்படின்றது. இவர் கிராமத்துல விவசாயத்தெல்லாம் பாத்துக்கிறாரு போல. நடுவுல மட்டும் தம்பியை பாக்குறதுக்காக ஊருக்கெல்லாம் போவாரு. தம்பிக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா தம்பிக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. வெளிநாட்டு சம்பந்தம் வருது, இவருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. தம்பியை பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கிளம்பி ஹீரோவோட ஊருக்கு வந்துடுறாரு. இவர் வெளிநாட்டுல ஒரு சம்பந்தம் பார்த்திருக்காருல, நல்ல இடம்டா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டாரு. ஆனா தம்பி ஏத்துக்கவே மாட்டாரு. முதல்ல நீ கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு மட்டும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஷாலினியை ஒரு நாள் வர சொன்னார்ல, அது இந்த நாளா தான் இருக்கும். ஷாலினியும் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு வேற ஒரு வேலை வந்துருது. எனக்கு வேலை இருக்குமா, இன்னொரு நாள் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க முகமே மாறிடுது. வீட்டுல அண்ணன் இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. சார் நீங்க தான் அவரோட அண்ணனா, நிறைய இன்சூரன்ஸ் பிளான்லாம் இருக்கு சார், உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கேட்டுட்டு முடிவெடுங்கன்ற மாதிரி இன்சூரன்ஸ் பிளானை பத்தி வேகமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவரால எதுவுமே சொல்ல முடியாம அவங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தம்பி யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டிருப்பாரு. வேலைக்கார லேடி எடுத்துட்டு வந்து தராங்க. இதை பார்த்து தம்பி டென்ஷன் ஆயிடுறாரு. என்னென்ன நீ இந்த ட்ரெஸ் தான் போடணுமா, ட்ரெஸ் எவ்வளவு நாளும் வாங்கிக்கோன, இதெல்லாம் போடாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் தம்பி கிட்ட சரி சரின்ற மாதிரிலாம் தலையாட்டுறாரு. ஆனா தம்பி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்கன்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணோம், எனக்கு இதுவே போதும்ன்ற மாதிரி வாங்கிட்டு போறாரு. உன்னியோட கேஸ்க்கு ஒரு பிபி தேவையில்ல, டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா நீங்க அந்த கேஸை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்திலாம் எஸ்பி கிட்ட சொல்லிட்டாரு. நகை வெட்டிட்டு இருக்க எஸ்பி இருக்கார்ல, தெரியாதனமா கையை வெட்டிக்கிறாரு. எது குருவில்லாவா, அவன் ரொம்ப நேர்மையானவனாச்சே, அவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அவர்னா கேஸ் ஈஸியா முடியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு. அவங்க சைடுல குருவிலாவை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. குருவிலா மட்டும் கேஸ்க்கு வந்தா கண்டிப்பா கேஸ்ல நம்ம தோத்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட தெரிஞ்சவர் சொல்றாரு. ஏன்னா குருவிலா எந்த கேஸ் எடுத்தாலும் சரி அவருக்கு சாதகமா தான் முடிப்பாரு. உன்னி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான், அதனால கண்டிப்பா கேஸ் நமக்கு சாதகமா தான் முடியும்ன்ற மாதிரி மாமா சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கேஸ் டீடைல் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் கேஸை எடுக்கிறதா வேணாமான்னு யோசிப்பாரு. அந்த மாதிரி டிஎஸ்பி கிட்ட கேஸ் டீடைல்லாம் வாங்கி படிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. சார் கேஸ் டீடைல்லாம் அவர் வாங்கியிருக்காருன்ற மாதிரி டிஎஸ்பியும் எஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவன் என்ன பெரிய இவனா, நமக்கு ஏத்த மாதிரி வாதாட மாட்டானா, கேஸ் டீடைல்லாம் செக் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி எஸ்பி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு.
இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கதவை திறந்து ஹீரோ வந்துடுறாரு. இவர் பேசுனதை கொஞ்சம் கேட்டுறாரு போல. இருந்தாலுமே கேட்காத மாதிரி நார்மலா இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இந்த கேஸ்ல எனக்கு நிறைய டவுட்லாம் இருக்கு. சீதாவோட அம்மா கிட்ட எல்லாம் பேசணும், அதுக்கப்புறம் தான் கேஸ் எடுக்கிறத பத்தி யோசிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எஸ்பி பேசினது காதுல விழுந்திருக்கும் போல. போகும்போது ஒரு கவுண்டரை கொடுத்துட்டு போறாரு. இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான்ற மாதிரி எஸ்பி கோவப்படுறாரு. இந்த கேஸ முதல்ல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் வேலைக்கு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே புலம்பலா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல சார், எஸ்பி இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. இதை எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உன்னிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உனக்கு எதிராக குருவிலான்னு ஒருத்தர் தான் ஆஜராக போறாரு. அவருக்கு எதிராக யாருமே வாதாட வரமாட்டேன்னு சொல்றாங்க. லாயர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நானே உனக்காக வாதாட போறேன்ற மாதிரி மாமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தப்பிக்கிறது கஷ்டமான்ற மாதிரி உன்னி ரொம்ப ஃபீல் பண்றாரு. சீதாவோட அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஏற்கனவே உன்னி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு, பொன்னி என்கிட்ட சொல்லியிருக்கான்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அது உண்மையான்ற மாதிரி கேட்கறாரு. உண்மைன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. சரிமா, ஏற்கனவே அவர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு, பொண்ணும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் எப்படி அந்த வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு நீங்க அனுப்பியிருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாரு. இந்த அம்மா திருன்னு முழிக்கிறாங்க. யாரோ சொல்லி கொடுத்துதான் இதையே சொல்லியிருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. சரி, மத்தவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி ஹீரோ பேசி பாக்குறாரு. அவங்களும் சொல்லி கொடுத்ததை சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, சார் உண்மையான குற்றவாளியை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல, அவனை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் தான் உண்மையான குற்றவாளி, நீ பிபியா இருக்க முடியுமா முடியாதான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னால பிபியா இருக்க முடியாது சார், இதே கேஸை நீங்க கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிர்த்து நான் வாதாடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் நினைச்சா எவ்வளவு பெரிய லாயரனால எனக்கு ஃபேவரா வாதாட வைப்பேன், கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன், நீ தோத்து அசிங்கப்படாத, இதை நிறுத்திரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதையும் பார்க்கலாம் சார், கண்டிப்பா இப்ப உன்னிக்காக தான் நான் வாதாட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்ற மாதிரி இவங்க ஷாக்க வராங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜெகதீஷ் அப்படின்ற வேற ஒரு லாயரை பாக்குறதுக்காக வராங்க. இவரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான லாயரா தான் இருப்பாரு. ஆனா எதிர ஹீரோ இருக்க போறாருன்னு இவருக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஹீரோ கிட்ட எல்லாம் இது செல்லுபடி ஆகாது, வேற ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபை நம்ம ரெடி பண்ணோம், நான் சொல்ற மாதிரி ஒரு ஐ விட்னஸ் நீங்க ரெடி பண்ணுங்க, நான் சொல்லித்தர மாதிரி அவனுக்கு சொல்லித்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் மாமாவை அப்ரோச் பண்ணி பேசுறாரு. இந்த கேஸை நான் கையில எடுக்கிறது உங்களுக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு. இப்பதான் அவன் வெளியே வருவான்னு எனக்கு நம்பிக்கையே வந்திருக்குன்ற மாதிரி மாமாவும் கேஸை எடுக்க சொல்லிட்டாரு. இப்ப இவருமே வாதாடுறதுக்காக கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே முகேஷ்னு ஒருத்தர் போராட்டம் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி இவருக்கு எதிராக கோஷம் எல்லாம் போட வைக்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம உள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா அவங்க ஏற்கனவே நிறைய பேரை ரெடி பண்ணாங்கல்ல, அதாவது சீதாவோட அம்மா உட்பட நிறைய பேரை ரெடி பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணணும் ஹீரோ விசாரணை பண்றாரு. அந்த ப்ரூஃப் எல்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. அப்ப ஜெகதீஷ் இருக்கார்ல, இந்த கேஸ்ல ஒரு ஐ விட்னஸே இருக்குன்ற மாதிரி ஐ விட்னஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இது ஐ விட்னஸா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு திருடனா இருப்பான். அவன் தான் பார்த்ததா சொல்றான். அவன் ஒரு தோட்டத்துல வந்து தேங்காய் பறிக்கிறதுக்காக போயிருப்பான், அங்க இருந்து தான் பார்த்தன்ற மாதிரி சொல்றான். அதாவது உண்ணி இருக்கார்ல, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு, அங்க இருந்து இழுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஏன் தடுக்கலன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் மாட்டி பண்ற பயத்துல தான் தடுக்கல, வேற ஒரு கேஸுக்காக போலீஸ் கிட்ட மாட்டி அடி வாங்கின, அப்பதான் இந்த விஷயத்த சொன்னன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனா இந்த விஷயத்த சொல்ல, போலீஸ் என்னதான் செட் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்கன்னு ஹீரோக்கு புரியுது. ஆனா இவன் சொல்றது பொய்ன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதனால இந்த இடத்துல ஹியரிங் முடிஞ்சிருது. இந்த நாள் தீர்ப்பை வழங்குறன்ற மாதிரி ஜட்ஜுமே சொல்றாரு. அந்த நாள் எல்லாருமே ஆர்வமா கோர்ட்டுக்கு வராங்க. தீர்ப்பு உன்னிக்கு எதிராக தான் முடிஞ்சிருது. இதை நினைச்சு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதிகம் தோக்காத நீயே தோத்துட்ட பாத்தியா அப்படின்ற மாதிரி எஸ்பி பக்கத்துல வந்து இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு கோவம் வருது. அந்த கோவத்தெல்லாம் காட்ட மாட்டாரு, அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறத தங்கச்சி பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முடிவுன்னு கிடையாது, மேல்முறையீடு கூட பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க வேற லாயரை கூட வச்சுக்கோங்க, ஏன்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, மேல்முறையீடு பண்றதுலயும் நீங்க தான் லாயரா இருக்கணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த ஷாலினின்ற பொண்ணு இருக்காங்கல்ல, அண்ணனை ஒரு இன்சூரன்ஸ் போட வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நாளா அவங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காளாமே, நீயே ஒரு இன்சூரன்ஸ் போட்டுன்னு அண்ணன் சொல்றாரு. ஹீரோ அதை கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்து பேசுறாரு. எஸ்ஐ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே பொண்ணுங்க கிட்ட தப்பான அந்த மாதிரி 2 பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே சீதா சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் விடுதலையாய் வெளியே வந்திருப்பாங்க. அவங்க கூட திரும்பி இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, அவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவங்க 2 பேருமே இப்போ ஒரு அநாத ஆசிரமத்துல தான் வேலை பாக்குறாங்கன்னு தெரிய வருது. அங்க இருக்க ஃபாதர் கிட்ட அவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டியை பத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப மாறிட்டாங்க, புது லைஃபை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீங்க தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நாள் இவங்க இங்க தான் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால பெருசா இவங்களால எதுவுமே பண்ண முடியல.
ஹீரோவும் கிளம்பலான்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்பதான் அந்த இடத்துல அண்ணனை பாக்குறாரு. அண்ணன் இங்க இருக்க பசங்க கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. ஃபாதர் இருக்காருல்ல, இவர் மட்டும் இல்லைன்னா இந்த ஆசிரமத்தை நடத்துறதே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பசங்களுக்காக நிறைய காசு அப்பப்ப வந்து தந்துகிட்டே இருப்பாரு. பசங்களுக்கு பிடிச்ச பொருளும் வாங்கி தருவாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோக்கு அண்ணனை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இத பத்தி அண்ணன் ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்க மாட்டாரு. ஹீரோவும் சரி அண்ணன் கிட்ட பேசிக்கலான்னு கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் ரூம் வந்து இவர் அண்ணனை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டைரி ஓபன்ல இருக்கு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத படிக்கிறாரு. தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான் ஆசைன்னு எழுதியிருக்காரு. இதை தாண்டி ஆசிரமத்துல பசங்க கூட விளையாண்டதை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. தம்பிக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஆசிரமத்துல பசங்க கூடயே இருந்துடலாம் நினைக்கிறேன்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதை பாக்குற ஹீரோ இருக்காருல்ல, அதை அடிச்சிடுறாரு. என்னைக்குமே நீ என் கூட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. காலையில சமயம் அண்ணனை பாக்குறதுக்காக வர்றாரு. நான் எழுதுனதை பாத்தியான்னு கேக்குறாரு. அண்ணனும் பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக நான் என்ன விட்டு போனோம்னு நினைக்கிற? கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் சென்டிமெண்டா பேசுறாரு. அப்பா அம்மா இறந்து போனதுல இருந்து தம்பியை இவர் தான் நல்லா படிக்க வச்சிருக்காருன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. நீ சொன்ன மாதிரி நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது போதண்டா அப்படின்ற மாதிரி அண்ணனும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குறதுக்காக இந்துவை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி மாமா சொன்னாரு, ஏன் கல்யாணம் நடக்கல? அவங்க வீட்டுல கேன்சல் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல அவங்க கேன்சல்லாம் பண்ணல, நான் தான் கொஞ்ச நாள் போகட்டும், அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிற ஹீரோ இருக்கார்ல, அண்ணன் சீக்கிரமா வந்துருவாருன்னு ரொம்ப ஓப் வைக்காதீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்புறாரு. ஷாலினின்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அந்த பொண்ணு வேற ஒருத்தங்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல, சட்டுன்னு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஷாலினி இருக்காங்கல்ல, அக்கா நில்லு நில்லுன்ற மாதிரி அக்காவை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட காரை கிராஸ் பண்ணி தான் ஓடுவாங்க. ஹீரோவை இந்த விஷயத்தை பாத்துறாருல, எப்படியாவது அவங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரு வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஒரு முட்டு சந்தில மாட்டிடுறாங்க. ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல இவர் நிக்க வச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோவோ ஒரு ரேபிஸ்ட் மாதிரிலாம் பாக்குறாங்க. இப்ப சாரிய கழட்டுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஷாலினி வந்துடுறாங்க. அக்கா கழட்டின சாரியை டக்குன்னு மூடி விட்டுறாங்க. இப்ப அக்காவை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் ஷாலினி அக்காவை பத்தி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அக்காவோட பேரு பிந்து அப்படின்றது. ஆக்சுவலா பிந்துவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, பைக்கை மறைச்சு ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிந்து கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹஸ்பண்டுமே இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்டவங்களை எப்படியாவது தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிச்சிருப்பாரு. இதனால இவங்க கேஸ் மாதிரிலாம் ஃபைல் பண்றாங்க. இது விஷயமா பேசுறதுக்காக எஸ்பி இருக்காருல, இவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. இந்த மாதிரி பொதுவா நிறைய பேர் கேஸே கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? கோர்ட்ல இதை பத்தியே திரும்ப திரும்ப கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. உங்க அக்கா இந்த விஷயத்தெல்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நானே பேசி பாக்குறேன்ற மாதிரி கோர்ட்ல கேட்கிற மாதிரி இவர் கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே பிந்து உடஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சாரி எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சட்டுன்னு வந்து மறைச்சிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எஸ்பி பேசினதுலயே இவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. அதனால கேஸ் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அக்கா மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாங்கல்ல, அதனால மாமா வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாரு. சோ அக்காவோட பசங்க எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிற நிலைமையா இருக்கும். நான் எதுக்காக எப்ப பாரு தொல்லை பண்றேன்னு நீங்க கேட்பீங்கல்ல சார், எல்லாரையும் பாத்துக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வரேன் சார் அப்படின்ற மாதிரி சோகமா இங்க இருந்து போறாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கும் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு எஸ்ஐ சப்போர்ட்டிவா இருக்காரு பாத்தீங்களா, அந்த எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, 2 கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், இந்த எஸ்பி தான் 2 கேஸுமே கேஸா மாறாத அளவுக்கு அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நம்மளே திட்டமிட்டு ஒரு நியூஸை வர வைப்போம், அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்பியோட ரியாக்ஷனை நம்ம கவனிப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்படி நியூஸ் வர வைக்கிறதுக்கு இவங்க முடிவு பண்றாங்கன்னா, ஒரே மாதிரி 2 சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி முக்கிய புள்ளிங்க யாராவது இருக்காங்களா, முக்கிய புள்ளிங்க ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி தான் அந்த நியூஸை இவங்க ரெடி பண்றாங்க. தெரிஞ்ச நியூஸ் பேப்பர் கம்பெனி மூலியமா தான் இந்த விஷயத்தை இவங்க பண்றாங்க. இந்த விஷயத்தை எஸ்பி எல்லாம் பாத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயாவது போன்ல பேசுறாரா அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா போன் எல்லாம் ஒட்டி கேட்பாங்கல்ல, அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் ஹீரோக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. ஏன்னா ஹீரோ அவருக்காக ஒரு ஃபேவர் பண்ணி தந்திருப்பாரு. சரி சார், உங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்றேன்னு அவர் ஏத்துக்கிறாரு. எஸ்பி அந்த நியூஸ் பேப்பரை பார்த்ததுல இருந்து சிலருக்கு கால் பண்ணி பேசுறாரு. நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, இவங்க சாதாரணமா தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்ப எஸ்பி ஏதோ பண்ணிருக்காருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இதை தாண்டி எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, முகேஷ் கிட்ட பேசுறாரு. அதாவது உன்னிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசுறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அக்காமா நாளைக்கு பிளைட்ல வராங்க, அவங்கள பார்த்து காசு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. யார் அந்த அக்காமான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு.
ஃபிளைட்ல வராங்களாம், நீ கவனிச்சு சொல்லுன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லிடுறாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி எஸ்ஐ ஏத்துக்கிறாரு. இப்ப அக்காமான்னு ஒருத்தங்க ஆளுங்க கூட எல்லாம் வந்து இறங்குறாங்க. சார் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், இங்கதான் முகேஷ் இருக்கான்ற மாதிரிலாம் இவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அக்காமா இருக்காங்கல்ல, நீ பண்ண ஹெல்ப்புக்கு இந்த காசை புடின்ற மாதிரி நிறைய காசெல்லாம் இவன் கிட்ட தூக்கி போடுறாங்க. இவனுமே காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். இவனை ஃபாலோ பண்ண மாதிரி எஸ்ஐ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எஸ்ஐயும் இந்த இடத்துக்கு வந்து வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்பதான் எஸ்ஐ வந்திருக்காரு போலன்ற மாதிரி இவன் கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா எஸ்ஐ நீ எங்க போயிட்டு வரன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அக்காமாக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண, எதுக்கு காசு தந்தாங்கன்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. இவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இவனை லாக் பண்ணி இவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப சொல்ல போறியா இல்ல சாக போறியான்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் நடந்த விஷயத்த சொல்றான். அந்த அக்காமாக்கு ரெஜின்னு ஒரு தம்பி இருப்பான். அவனுக்கு டிரைவரா இவர் வேலை பார்த்திருப்பாரு. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவரும் டிரைவ் பண்ணிக்கிட்டே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க வர வழியில தான் சீதா நடந்து போயிட்டு இருக்கா. சீதாவை பார்த்தோன்னே இவனுங்க 3 பேருமே அவ கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு முடிவு பண்றாங்க. சட்டுன்னு இவனுங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை லாக் பண்றாங்க. என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் பயந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காம நீ இந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்தவனுங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பா நடந்துக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி மேல குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் கீழே குடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒருத்தன் தான் ஒன்னா இருந்துட்டு வந்திருக்கான். இப்ப ரெண்டாவது ஆளு ஒன்னா இருக்கிறதுக்காக போறான். அப்படி போனவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா நபர் ரொம்ப மூர்க்கமா நடந்து அந்த பொண்ணை சாவடிச்சிருக்கான் போல. அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இத பத்தி உங்க முகேஷ் கிட்ட சொல்றாங்க. டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படிதான் இவர் டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணல சார், எஸ்பில இருந்து அக்காமாக்கு எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. எஸ்பி எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த வேற பக்கம் திருப்பி விட்டாரு. நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் போராட்டம் கீராட்டம் எல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த 3 பேர் எங்கன்னு கேக்குறது. இவனுமே இடத்த சொல்லிடுறான். இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த 3 பேரை அமுக்கிறதுக்காக வராங்க. அவங்களுமே மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல அமுக்கி பிடிச்சிடுறாங்க. ஷாலினியோட அக்கா கிட்ட தப்பா நடந்தவங்கள இவங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க 3 பேரையும் ஒரு ரூம்ல நிக்க வச்சிடுறாங்க. ஷாலினியோட அக்காவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பாருங்கன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க. உள்ள வந்து அக்கா இருக்காங்கல்ல, மாத்தி மாத்தி இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு பைக்ல வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்கல்ல, அது இவனுங்க 3 பேரா தான் இருப்பாங்க. அது எல்லாமே அக்காவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என் லைஃபையே நாசம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஆளுங்கலாம் வந்து இந்த இடத்துல அக்காவை தடுத்துடுறாங்க. சோ இவனுங்க தான் இதை பொழப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த எஸ்ஐயும் யோசிக்கிறாங்க. இப்ப அக்காமாக்கு இந்த தகவல்லாம் தெரிஞ்சது போல அக்காமா இருக்காங்கல்ல, நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. சரி உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, உங்க தம்பிக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன், கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அண்ணன் தம்பிக்காக ஒரு சம்பந்தம் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த சம்பந்தக்காரங்களும் அக்காமாக்கு வேண்டியவங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் தம்பி அந்த கேஸை விட்டு வெளியே வர சொல்லு, அப்பதான் எங்க பொண்ணை தர முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சொன்ன என்னோட தம்பி செய்வான், ஆனா என்னால சொல்ல முடியாது. அவனோட வேலையை நேர்மையா தான் செய்வான், அதுக்கு தடையே என்னைக்குமே நான் இருக்க மாட்டேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவங்க 3 பேரையும் பாக்குறதுக்காக அக்காமா வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜெகதீஷ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஜெகதீஷ் இருக்கார்ல, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, இவங்க 3 பேரை என்னால காப்பாற்ற முடியும், நான் சொல்ற மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்பி சொல்லிட்டாரு. அக்கா இருக்காங்கல்ல, நீ கவலைப்படாத, சீக்கிரம் வெளியே வந்துருவேன்னு சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, இவங்க தான் இந்த தப்பை பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் வாதாடிட்டு இருக்காரு. அப்ப ஜெகதீஷ் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இவங்க எப்படி இந்த தப்பை பண்ணிருக்க முடியும், ஏன்னா இவங்க 3 பேருமே அன்னைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாங்க, அங்க எடுத்த போட்டோ கூட இருக்கு, நீங்களே பாருங்கன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட போட்டோவெல்லாம் காட்டுறாரு. அது உண்மையான போட்டோவான்றதை செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையான போட்டோன்னு தெரியுது. அப்ப ஃபங்க்ஷன்ல தான் இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே யோசிக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. சரி யோசிக்க எனக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதனால ஏறிங்க இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. எங்க இருந்து திடீர்னு அந்த போட்டோ வந்தது, எப்படி போட்டோவை உண்மையா ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தலையெல்லாம் பிச்சுக்கிறாரு. அப்ப எஸ்பியும் ஜெகதீஷும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வரப்போகுது, திரும்பி தோக்க போறேன்ற மாதிரி அந்த எஸ்பி சொல்லிட்டாரு. அதே மாதிரி எஸ்ஐ மேல அவர் கோவத்துல இருக்காரு. நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு கிளம்புறாரு. எஸ்ஐ ஹீரோக்காக இறங்கி வேலை பார்த்தாருல, அதை நினைச்சு லைட்டா பயப்படுறாரு. இந்த எஸ்பி என்ன என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல, இதுக்கப்புறம் என்னோட நிழல கூட நம்ப கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொன்னீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. நிழல கூட நம்ப கூடாதுன்னு சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அந்த போட்டோவை காட்டுங்கன்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு.
கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா இவனுங்க 3 பேருமே 5 மணிக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜெகதீஷ் சொல்லியிருப்பாரு. ஹீரோ இருக்கார்ல, சார் இந்த போட்டோ உண்மைதான், ஆனா இந்த விஷயத்தை இவங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கல்யாணத்துல வந்த எல்லாரையும் அந்த இடத்துக்கு திரும்பி வர வச்சிருக்காங்க, இவங்க 3 பேர் இருக்க மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாரு. அந்த ஸ்பாட்டுக்கே போனா நான் ப்ரூவ் பண்ணிடுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஜட்ஜுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, சார் ஒவ்வொரு டைம் நிழல் ஒவ்வொரு இடத்துல விழும், இந்த போட்டோல நிழல் எங்க விழுந்திருக்குன்னு பாருங்க. இந்த போட்டோ 5 மணிக்கு எடுத்த போட்டோ கிடையாது சார். இவங்க அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கேதர் பண்ணிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோவை ஒரு 2 மணிக்கே எடுத்துட்டாங்க. 2 மணிக்கு தான் சார் நிழல் இந்த இடத்துல இருக்கும். போட்டோல பாருங்க நிழல் இங்க இருக்கு. ஆனா 5 மணிக்கு நிழல் இந்த இடத்துக்கு வரும். நியாயமா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டோ எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிக்கிற ஜட்ஜி இவர் சொல்றது உண்மைன்றதை புரிஞ்சுக்கிறாரு. குற்றவாளிங்கன்னு தெரிஞ்சோ ஹெல்ப் பண்றதுக்காக எஸ்பியும் டிஎஸ்பியும் நிறைய முயற்சி எல்லாம் பண்ணாங்கல்ல, இதுக்காக இவங்களுக்கும் தண்டனை வழங்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஜட்ஜி கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. இவனுங்க 3 பேர் மாட்டிக்கிட்டோன்னு பயப்படுறாங்க. இப்ப சட்டுன்னு ஒரு போலீஸோட கன் எடுத்து ஜட்ஜோட தலையில வைக்கிறாங்க. ஜட்ஜை மிரட்டி இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கார்ல ஏறி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி சேஸ் பண்றாங்க. ஒரு இடத்துல இவங்களோட காரை நிறுத்தி ஜட்ஜை காப்பாத்தி இவங்களை அடிக்கிறாங்க. இப்ப நல்லபடியா ஜட்ஜை காப்பாத்திடுறாரு. இவங்க கிட்ட கண்ட்ரோல் வந்துருது. இப்ப இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி இவங்க 3 பேரையும் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜெகதீஷ் தப்பானவங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்காக வாதாடினார்ல, நீங்க இதுக்கு வெக்கப் பண்ண சார் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவர் சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருந்து கண்ணாடியை மாட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பாக்குற எல்லாருமே ஹீரோக்கு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுல இருக்கும் போது மாமா இருக்காரு பாத்தீங்களா, இந்துவையும் உன்னியும் கூட்டு வந்திருக்காரு. உன்னி நேர்ல பாக்கணும்னு சொன்னா கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. உன்னியும் ஹீரோவை பார்த்து நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.